ஆத்துல தண்ணியில போயிட்டு இருக்கேன். ஆமா. ஒருத்தன் சைடுல நீந்து வந்து, சார் நீங்க விஜய் டிவில வருவீங்களா? பழனி சார் தானே, நாளைக்கு டிவில வருவீங்களான்னு கேட்டான். நான் உயிரோடு வருவேனானே தெரியல. நாளைக்கு டிவில வருவீங்களான்னு கேட்குறான். நான் உயிரோடு இருந்தா வருவேன்டா, இல்லை எல்லா நியூஸ் சேனல்லையும் வருவேன் பார்த்துக்கன்ட்டேன். நடுவர்கள் நீங்க அப்படி மட்டும் நினைக்காதீங்க. நீங்க ஒரு நாளைக்கு பட்டிமன்றம் பேசும்போது ஒரு 10,000 பேர்த்த சிரிக்க வைக்கிறீங்க. இந்த சிரிப்போட வாழ்த்துக்கள் அத்தனையும் உங்களை சேரும் போது அவங்களோட ஆயுசும் அவங்களோட ஆயுளும் உங்களுக்கு வர்றதுனால நீங்க இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகள் சுகமாக வாழ்வீர்கள் நடுவர் அவர்கள். உண்மையா நடுவர் அவர்களே, நல்ல ஒரு தலைப்புங்க. குடும்ப தேவைக்கு என்ன வேணும்? ஆண்களோட உழைப்பா, பெண்களின் பொறுப்பா? அவ்வளவுதானே. ஆம்பளையே பொம்பளை, ஆம்பளை சம்பாரிச்சு கொடுத்தா நல்லா இருக்குமா, இல்ல பொம்பளை பொறுப்போட வாழ்க்கை நடத்தினா நல்லா இருக்குமா? இவ்வளவுதானே. ஒரு ஜுஜுபி கேள்வி கேட்டிருக்கீங்க. ஜுஜுபி? ஆமாங்க. அதுக்கு எதுக்கு இந்த அபு வந்து அந்த முக்கு முக்கிட்டு போனா அப்படி பின்னன்னு பண்ணிட்டு நீங்க சுஜுபின்றீங்க, முக்குனேன்றீங்க? இல்ல நடுவர்களே, நான் தான் தெரியாம கேக்குறேங்க. வந்ததுல இருந்து குடும்பம் நடத்தல இந்த பொம்பளைக்கு சரியில்லை, பொம்பளைக்கு சரியில்லை, ஆம்பளைக்கு சம்பாதிக்கிறனால தான் நல்லா இருக்கிறோம் பொம்பளை. இப்ப நாங்க 3 பொம்பளைகளும் என்ன, நாங்க குடும்பம் நடத்துறோம் இல்லை, பொறுப்பு இல்லாம வந்து உட்காந்து நாங்களும் சம்பாதிக்கிறதுன்னு வந்து உட்காந்து, நாங்க சம்பாரிச்சு பொறுப்போட இருக்கிறனால தான் நீங்க வந்து இங்க பொறுப்பு இல்லாம உட்காந்து இருக்க முடியுது. யோசிச்சு பாருங்க. இப்ப இன்னைக்கு எங்க வீட்டுல ஒரு பாப்பா குழந்தைக்கு உடம்பு சரியில்லைங்க. இப்ப வரைக்கும் நான் மெசேஜ் பண்ணி எப்படி இருக்குதுன்னு கேக்குறேன். ஆஸ்பத்திரியில போயிட்டு இருக்காங்க. பொறுப்போட எங்க இருந்தாலும் பொறுப்போட வேலை செய்யறவோ பொம்பளைங்க. ஆம்பளைக்கு என்ன வேலை தெரியுங்களா? அந்த பொறுப்பை குலைச்சு விடுறதா ஆம்பளைகளுக்கு வேலை. இப்ப எனக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சுங்க. கல்யாணமா இருக்கு 6 மாசத்துக்கு முன்னாலே எனக்கு நிச்சயமாயி போச்சுங்க. கல்யாணம் நிச்சயமாயி தானே கல்யாணம் பண்ணுவாங்க? ஆமா நடுவர்களே, 6 மாசத்துக்கு முன்னாடியே எனக்கு நிச்சயம் ஆயிருச்சுங்க. நிச்சயமானோன்னு பொம்பளை என்ன வேணும், அவங்க உங்க வீட்டுல கம்முன்னு இருப்பா. ஆனா இந்த ஆம்பளை பசங்க கம்முன்னு இருப்பாங்கிறீங்க. அப்படித்தானுங்க என்ற மாமனுமே. இந்த 6 மாசத்துல வாரத்துல 7 நாள் தானுங்க வரும். இந்த 7 நாள்ல 40 தடவை என் வீட்டுல வந்து நிப்பார். என்ன பாக்குறது மானங்கட்ட போய் இல்ல, அதுக்காக 40 தடவை வந்து நிக்கிறது ஏங்க? வீடு பக்கமா இருந்ததுங்க, ஓடி ஓடி வந்து நின்றுவாருங்க என்ன பாக்குறதுக்காக. மூஞ்சி சரியா தெரியலையா? என்ன சாமி? ஆல்வேஸ் வெல்கம், யூ கம், ஆல்வேஸ் வெல்கம். அம்மா நல்லா யோசிச்சு பாத்தியாமா? டீ சொல்லிக்கிறாரு. உன்னைய பார்க்க தான் வந்தாரா இல்ல? எங்க என்ன பாக்குறதுக்கு தாங்க வந்தாரு. அவர் என்ன பார்த்து நினைச்சிருக்காரு தெரியுங்களா? இந்த நிச்சயத்தப்ப என்னை அப்படியே மேக்கப் பண்ணி கொண்டு வந்து நிறுத்திட்டாங்களா? இவர் நேச்சுரல் பியூட்டி பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டார். மேக்கப் இல்லாம நேச்சுரல் பியூட்டி பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டாரு. இவர் வர்ற நேரம் நான் பருத்தி காட்டுக்குள்ள வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். பருத்தி காட்டுக்குள்ள பொறுப்புங்க. கல்யாணம் பொண்ணுன்னா பொறுப்பு இல்லாம இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி பருத்தி காட்டுக்குள்ள நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இவரு என்ன பார்க்க வந்துட்டாரு. அப்ப வரும்போது எப்படி இருந்தது தெரியுங்களா? எங்க மனசுக்குள்ள பருத்தி எடுக்க நான் ஒருத்தி இருக்கல அந்த இடத்துல, அத்தனை பேர் இருக்கும்போது எப்படி என்ன பாக்குறதுன்னு சொல்லி உழைப்ப விட்டு போட்டு வந்து பொண்டாட்டி தேடி சுத்தினாங்களே. இந்த உழைப்பை எப்படிங்க நம்ப முடியும்? ஆனா பொறுப்பை நாங்க அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோங்க. கல்யாணம் ஆனது நடுவர்களே, கல்யாணம் ஆனோன்னு நான் ஒரு நாள் என்ன பண்ண தெரியுங்களா? அவருக்கு வெள்ளிக்கிழமை நாள் தலைக்கு குளிச்சுட்டு இந்த தலைமுடிய ஃபேன் காத்துல காய வச்சுட்டு, அப்ப தலைமுடிய ஃபேன் காத்துல காய வச்சுட்டு நான் மாமா சரி கலட்டி கருவு காட்ட போட்டா காஞ்சிரு போதும் அப்பவே சொல்லிட்டேன்ல. சொந்த விஷயத்துக்குள்ள எல்லாம் வராதுன்னு சொல்லிட்டு இந்த ரோஸ் கட்ட சட்டை போட்டவங்களே நம்பவே கூடாதுன்னு அவர்களே. நான் என்ன பண்ணாங்க, ஃபேன் காத்துல முதல்ல சொல்ல வேண்டாம். நான் கல்யாணம் ஆனோன்னா ஒரு வெள்ளிக்கிழமை நாள் மாமாக்கு சாப்பாடு போட்டுட்டு இருந்தேங்க. சாப்பாடு போடும்போது மாமாவை பார்த்து கேட்டேன், மாமா 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 ஒரே மாமா தான். நான் அப்படி கேட்டேன், மாமா 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 எத்தனை ஊர்ல போய் பொண்ணு பார்த்திருப்பீங்க, எப்படி மாமா சத்யாவை செலக்ட் பண்ணீங்கன்னு கேட்டேன். இது ஒரு இதுங்களா? பெரிய விஷயம் இல்லையில. உடனே மாமா என்ன பண்ணாரு, சும்மா என்னடி என்கிட்ட கேள்வி கேட்டிருக்க, எதா இருந்தாலும் லேடிஸ் ஃபர்ஸ்ட், நீ முதல்ல சொல்லுடின்னு சொன்னார். நான் உடனே மாமாட்ட சொன்னேன், இல்லை மாமா நிறைய பேர் வந்தாங்க மாமா, எல்லாரும் பொண்ணு பார்க்க வந்தவங்களுக்கு எல்லாம் காஃபி கொடுத்தேன், மிச்சர் கொடுத்தேன், எல்லாம் சாப்பிட்டாங்க, குடிச்சாங்க, எந்திரிச்சு போயிட்டாங்க மாமா. நீங்கள் மட்டும்தான் குடிச்ச டம்ளரையும் சாப்பிட்ட தட்டையும் கழுவி வச்சுட்டு போனீங்க, உங்களை செலக்ட் பண்ணிட்டு மாமான்னு. அப்பயே உன்னை கழுவி ஊற்றிருக்காரு. யார் நான் அப்படி கை தட்டினது? நல்லா கை தட்டா தம்பி. என்னடா எல்லாம் கேங்கா கிளம்பிட்டீங்க? கழுவி ஊத்துனா படக்குன்னு வந்துருவாங்க. ஆமா, அது அடுத்தவங்களை கழுவி ஊத்துனா அப்படிதான் வருவாங்க. கழுவி ஊத்துலீங்க, கழுவி கம்தி வச்சுட்டு போயிட்டாரு. கம்தி வச்சுட்டு போயிட்டாரு. நான் அப்படின்னு சொன்ன உடனே இருந்தாலும் நம்ம மாமாவை கேட்கணும்ல. நான் மாமாவை கேட்டேன், மாமா மாமா நீங்க எப்படி செலக்ட் பண்ணீங்கன்னு சொல்லுங்க மாமான்னு சொன்னேன். உடனே மாமா சொன்னாரு, உன் முக அழகும் மூக்கழகும் கூந்தல் அழகும் அப்படின்னு. என்னாச்சு? இல்ல முக கொசு. கிங் டிவி தானே?
அந்த நடுவர் மூஞ்சியும் ஜூம் பண்ணுங்க, என் மூஞ்சியும் ஜூம் பண்ணுங்க. யார் அழகுன்னு பார்க்கலாம். இயற்கை அழகுமா அது? ஆமா, அதெல்லாம் மேக்கப் அழகு. ஒண்ணும் கிடையாது. மூஞ்சிகளுக்கு தீம் மியூசிக் வேற, அந்த ஸ்மோக் எஃபெக்ட் வேறயா? முதல்ல இந்த மொட்டை பையனதை ஆஃப் பண்ண சரியா போயிடும் நடுவர்களே. என்ன பார்த்தா அப்படி சொன்னாரு பாருங்க. எப்படி மாமான்னு கேட்டங்க. உண்மையா நடுவர்களே, எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் யாருக்கிட்டையும் ஒரு வார்த்தை பேச மாட்டாருங்க. யாராச்சும் கூப்பிட்டாங்கன்னா அப்படி பாருங்க, பேச தெரியாத மாதிரி நிற்பாருங்க ஊமை நாட்ட. ஆனா என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவர் ஒரு கவிஞரா மாறிட்டாருங்க. ஆமா, இதுதான் பெண்களோட பொறுப்பு. பேச தெரியாத ஆண்களை கூட ஒரு கவிஞனா மாத்தினா பாத்தீங்களா? என்ன வர்ணிச்சாரு, எப்படி வர்ணிச்சாரு தெரியுங்களா? மூக்கு செஞ்ச மண்ணு. கிங் நாமக்கல் 24/7 மண்ணின் மனசாட்சி.